ஹாய் கைஸ், ரோஸ்ட்னா இப்படி தான் இருக்கணும். என்ன ரோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள், அதாவது டே 55 ஒருத்தரை சூஸ் பண்ணி, ஒருத்தர் இல்லை 2 பேரை சூஸ் பண்ணி பயங்கரமான ரோஸ்ட்டு. டேய் நீ வேலையே செய்யலாம் உள்ள அப்படின்றத வந்து சப்பு சிப்புன்னு அடிச்சு வந்து சொன்னார். யார்கிட்ட சொன்னார் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து எதுக்கு வந்திருக்கோன்றதே தெரியாமல் இருக்கிற லேடிஸ் கண்டஸ்டன்ஸ் மேலே சும்மா வந்து சாஞ்சிக்கிட்டோம் தடவிக்கிட்டோம் உத்தம மாரி வந்து பேசிகிட்டு இருக்க அந்த எஃப்ஜே அப்படின்ற ஒரு அந்த கேரக்டர் தான் வந்து நேற்று வச்சு செஞ்சிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எஃப்ஜே வந்து போன வாரம் வந்து ஆக்சுவலி அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு அசிஸ்டன்ட் வார்டன்ற ஒரு பதவியை தாண்டி அந்த வீக்குக்கு வந்து தலையாக வேற இருந்தார். ஆனால் அப்படி இருந்துமே வந்து நடந்த சில பல விஷயங்களில் வந்து அவர் வந்து ஒரு தலையாகவும் வந்து கண்டுக்கல, அசிஸ்டன்ட் வார்டனாகவும் கண்டுக்கல. எப்போ பார்த்தாலும் வியானா பின்னாடி போய் தடவிட்டு இருந்தாருன்றதை வந்து அவ்வளோ அழகாக வந்து ரோஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சி வந்து நேற்று வழங்கியிருக்காரு விஜய் சேதுபதி. சரி, இதுதான் வந்து பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து சர்ப்ரைஸ். நம்ம வாய்ஸ் ஒரு வியானா இருக்காங்க இல்லையா, பாவம் அவங்களுக்கு பேச தெரியாது, அப்படியே கொஞ்சி பேசி நம்மளை கடுப்பேற்றுவாங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன சொன்னாங்க, எஃப்ஜே வந்து பண்ணது தப்பாக கரெக்டானு கேட்கும்போது இந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் இருக்காங்களா, எஃப்ஜே வந்து பெரிய ஹீரோ மாரி, அதாவது எஃப்ஜேக்கு வந்து வெளியில் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எப்படி தான் இப்படி வந்து எஃப்ஜே கூட பழகிறாங்கன்னு தெரியல, எஃப்ஜேக்கு தான் எங்கே அறிவு இருக்குன்றது தெரியல. ஸோ எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வியானா வந்து இல்லை சார் நல்ல சார் அப்படின்னு சொல்லும் போதே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவங்கள வந்து ஷட் பண்ணிட்டாங்க. என்னன்னா, நீ வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறமா, நான் எஃப்ஜே கிட்ட வந்து எதிர்பார்க்குற பதில் வந்து நீ சொல்லிட்டு இருக்க, நீ எஃப்ஜேக்காக பேசாதன்ற மாதிரி உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் வந்து இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்கள்ன்றதை வந்து கிளியராக வந்து அவர் வந்து அந்த எபிசோடில் வந்து சொல்லிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கோட ஹைலைட்டு யார் வந்து நாட்டியாக இருக்காங்கன்னு தான். ஆனால் ரம்யா வந்து ஒன்றுமே செய்யல, ஒரு 4 திருக்குறள் மட்டுமே சொன்னாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கொட்டு. பேசிக்கலி நேத்தியோட எபிசோடு வந்து செம மாஸ் ரோஸ்ட்டுங்க. எஃப்ஜே மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே பார்த்துட்டு இருந்தாப்புல, ட்ரை பண்ணாப்புல அண்ணா ஆகினா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடலான்ட்டு, ஆனால் வச்சு டக்குன்னு கொட்டி உட்கார வச்சிட்டார் விஜய்ஸ். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.